வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம பெஞ்சிங் போன்சாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். போன்சாய் வந்து ஒரு பிளான்ட்டில் பண்ணுறது, ஒரே சிங்கிள் பிளான்ட்டை வச்சு பண்ணுறது தான் போன்சாய். பெஞ்சிங்கிறது மினியேச்சராக ராக் மேலே நடுறது தான் பெஞ்சிங்கு. நிறையா பிளான்ட்டுகளை வச்சு பண்ணுறது தான் மினியேச்சர் போன்சாய் வச்சு பண்ணுறது தான் பெஞ்சிங்கு. ஸோ இதான் சிம்பிளாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது நானாக மேட் பண்ண பாட்டு. இந்த வீடியோஸ் கூட நம்ம போட்டிருப்போம், யூடியூப்பில் நம்ம சேனலில் போட்டிருப்போம் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் செஞ்ச பாட்டு தான் இது மாதிரி நிறைய பாட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பர்பஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஃபஸ்ட் நம்ம இந்த பாட்டை வச்சுட்டோம். இதில் மெஷ் வச்சு அரைச்சாச்சு இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் நம்ம மண்ணெல்லாம் வெளியே வராமல் இருக்கும் நம்ம வாட்டரிங் பண்ணும்போது. ஸோ அதை நீங்களும் பண்ணிக்கோங்க. எப்போவுமே போன்சாய் பண்ணும்போது அதை கண்டிப்பாக பண்ணணும். மண் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராக்கை தூக்கி மேலே வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் வியூ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வியூ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்படி வச்சுக்குவோம். கொஞ்சம் மண் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது எந்த பக்கம் ஆடாமல் நிற்கும். நம்ம இந்த டைமும் பிரேம்னா வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ பிரேம்னா தான் மினியேச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. ஏன்னா அதோடய லீஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம அதை பார்க்கும்போது ஒரு ட்ரீக்கான லுக்கை கொடுக்கும். வேறு ஃபைக்கஸும் வச்சு பண்ணுவாங்க. ஃபைக்கஸ் டைகர் பார்க் மினியேச்சர் வச்சும் பண்ணுவாங்க பெஞ்சிங். அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் மினி லீஃப்ஸ் தான். நிறையா பிளான்ட் இருக்குது இது மாதிரி. சைனீஸ் எல்லாமே வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிரேம்னா தான், ஏன்னா நம்மள்ட்ட பிரேம்னா நிறையா இருக்கனால நம்ம பிரேம்னாலே பண்ணிக்கிறோம். ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிரேம்னா. நம்ம இந்த பிரேம்னா வச்சு தான் பண்ண போகிறோம். இதோட ரூட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்குது. இன்னும் 2 பிளான்ட் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி மண்ணிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்தால் தான் தெரியும் இதோட ரூட்டு எப்படி க்ரோ ஆகிருக்கு, எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்க்கணும் எந்த பொசிஷனில் இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பொசிஷனில் செட் பண்ணியிருக்கோம். நம்ம ரூட்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிச்சு இந்த ரூட்டு. ஸோ அதனால் இந்த வியூ நல்லாயிருக்கு. நம்ம இந்த சின்ன சின்ன வேர்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். மெயினான ரூட்டு, பெரிய ரூட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் மெயினான ரூட்டு. இதெல்லாம் எதுவும் கட் பண்ண கிடையாது. இதெல்லாம் அப்படியே கீழே மண்ணுக்குள்ளே விட்டுறோம், நல்ல ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்காக. இந்த சின்ன சின்ன வேர்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்னதாக வயர் போட்டு கட்டிக்குவோம் அதே பொசிஷனில் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா இதெல்லாம் மாறிடும். சின்ன சின்ன வேர்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது.
நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே இந்த ரூட்டில் எல்லா பக்கம் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் மெயின் ரூட்டு, ட்ரங்க்கு அந்த மாதிரியே சொல்லிக்கலாம். அப்படி ஃபுல்லாக இது வரைக்கும் இறங்குது. இந்த ரூட்டை கொண்டு வந்து இந்த கல்லுக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து இந்த சைடு இறக்கியிருக்கோம். ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வர மாதிரி. இது இங்கே வந்து வரணும். இந்த மாதிரி இறக்கியிருக்கு. இந்த ரூட் அப்படி தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிளான்ட்டை இதே மாதிரி பண்ணிடலாம். இன்னொரு பிளான்ட்டு. ஸோ இதோட ரூட்டும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பிரேமில் ஒரு சின்ன செடி தான், ஆனால் ரூட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிரேமில் எப்போவுமே வந்து ரொம்ப வாட்டர் நீட் பண்ணும். ஸோ வாட்டர் வந்து நிறையா கொடுத்தாலே பிரேமில் நல்லா வளரும். ஸோ இதையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணிடுவோம். இந்த இடம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இந்த சின்ன சின்ன வேர்களை தான் கட் பண்ணுறோம். மெயின் ரூட் சிப்ஸை நம்ம எதுவும் பண்ணலை, எதுவும் டேமேஜ் பண்ணலை. இப்படிலாம் செய்யும்போது தான் இந்த நம்ம வைக்கும்போது இந்த ரூட் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வளரும். இல்லைன்னா இந்த சின்ன சின்ன வேர்களாக வந்து அதில் வழியாக போகும். இதை கட் பண்ணி விட்டோம்னா இந்த ரூட் வந்து கொஞ்சம் குண்டாகும். செட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் மேலே இருக்கனால இது கொஞ்சம் கீழே தான் நம்ம வைக்க போகிறோம். கீழே வச்சா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லுக்கு கிடைக்கும். இந்த பாறைகளோட இடுக்குகளெல்லாம் அப்படியே போய் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் இது இந்த ரூட் வந்து மெச்சூர்ட் ஆகும்போது இதை ஒட்டியே நல்லா அழகாக வளரும். அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஸோ இங்கே கொஞ்சம் இது நவுறாமல் மண் வச்சு அழைச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கு. நம்ம அடுத்த பிளான்ட்டையும் இதில் வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வர மாதிரி வச்சுருவோம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. வச்சிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எங்கே வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் இவ்வளோ தூரம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் தேவைப்படுற அளவு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது போதும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த அளவு மட்டும் வச்சுக்கலாம். இதில் ஸ்டைல் கொண்டு வந்துக்கலாம். இன்னொரு பிளான்ட் எடுத்தாச்சு. இது ஒன்று. இதை வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது இதையும் பார்த்துருவோம். இந்த ஹோல் பார்த்திங்கன்னா தெரியுது. இதில் இந்த ஸ்டோனையும் வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அதில் செட் ஆகலை. அதனால் இன்னொரு ஸ்டோன் யூஸ் பண்ணிக்குவோம். எடுத்துக்குவோம் ரூட்டை. ஸோ இதை இப்படி செட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோனையும் இந்த ட்ரீயையும் சேர்த்தி நம்ம வந்து வயர் பண்ணணும். இது கூடயே போய்க்கலாம். இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதோட பொசிஷன்ஸ்லாம் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக.
இந்த பொசிஷனில் நிற்க வைக்கிறதுக்காக மண் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கட்டியாச்சு. ஓகே, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கல் உழுகாத மாதிரியும் நம்ம கட்டியாச்சு. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக பாலித்தீன் பேக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ரூட்லாம் வந்து மறுபடியும் ரூட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும். இப்படியே விட்டோம்னா வளரும், பட்டு 50-50 தான், சொல்ல முடியாது. டெட்டாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ரூட் இருக்கிற எல்லா பக்கமும் சாயில் வச்சு ஃபில் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயிலை ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம்னா செட் ஆயிடும். சாயில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.